மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மேக்ஸ் கடவுள் டிராமாவோட பார்ட் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ நம்ம ஆன் கிட்ட சொல்லுவான்ல, எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்பயும் நம்ம ஆன் லைட்டா கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. சோ உடனே நம்ம ஹீரோ, என்ன இன்னும் நீ என்ன நம்பலையா, இப்ப பாரு உன நான் எப்படி நம்ப வைக்கிறேன்ட்டு டக்கு நம்ம ஷார்ட் பட்டனை கழட்டுவானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஐயோ மாஸ்டர் அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ண முடிக்குவா. ஆனா இப்ப அப்படி நம்ம ஹீரோ, உன் நினப்பெல்லாம் எதுலதான் இருக்குமோ, நான் ஒன்னும் ரொமான்ஸ் பண்றதுக்கு ஷர்ட்டை கழட்டல, இங்க பாரு அப்படின்ட்டு அவன் செஸ்ட் கிட்ட தான் காட்டுவானா. அங்க நம்ம ஹீரோனோட பேரை அவன் பச்சை குத்தி வச்சிருப்பான். இது நம்ம நார்மலா ஹியூமன் பச்சை குத்துற மாதிரி இருக்காது, இவங்க கடவுளுக்குன்னு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கும் போல. அதை வச்சு நம்ம ஹீரோயின் பேரை அப்படியே எழுதி வச்சிருப்பான். இதை பார்த்த கடுத்துதான் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணுவாங்க, ஓகே நம்ம மாஸ்டருக்கு நம்ம மேல லவ் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, இப்ப லவ் ஓகே ஆனனையும் ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங் எடுத்துருமே பீச்சுக்கு தான் போவாங்களா. அங்க நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த அலைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அவன் நின்றுக்க இடத்துல லைட்டா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குமா. சரி நம்ம இதை தாண்டி ஜம்ப் பண்ணி போவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரெடியா இருப்பா. ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அலைக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு, என்ன பாத்தியா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன், அன்னைக்கு அந்த ரெண்டு பேர் சேர்ந்து உன்னை தூக்குனாங்க, இன்னைக்கு நான் ஸ்மூத்தா தூக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் தான் நல்லா யோசித்து பார்த்தா, ஸ்டார்டிங்ல அந்த ஹிஸ்டரி கடவுளும் அந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கடவுளும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அதைத்தான் மீன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆனனியும், என்ன மாஸ்டர் உங்களுக்கு பொசசிவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பா. இவ இப்படி கேட்டனியும் நம்ம ஹீரோவால எந்த பதிலும் பேச முடியாதா. அப்ப உடனே நம்ம ஆனே, இங்க பாருங்க மாஸ்டர், நீங்க மித்தவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணி உங்களை பொசசிவ் ஆக்கிக்காதீங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் எப்பயுமே சூப்பர், எப்பயுமே டாப். என்னதான் நீங்க யுவான் மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் கரைச்சு குடிக்காம இருந்தாலும் உங்க ஸ்மைல் ஒன்னே போதும், என்ன அப்படியே உங்க பக்கம் இழுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டா நம்ம ஹீரோ லைட்டா ஹாப்பியாவும் இருக்கும். ஆனா நம்ம யுவானை விட இவன் ரொமான்ஸ்ல கம்மியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இன்டெரக்டா சொல்லிடுவாங்களா. அது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். உடனே இப்ப நான் தான் ரொமான்ஸ்ல பெரிய ஆளு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வித்தியாசமா ஒண்ணு பண்ணுவா பார்க்கணும். இப்ப பீச்ல தானே இருக்காங்க, அங்க இருக்க மண்ணுல அப்படியே ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டின் மாதிரி எழுதி இதுக்கு கிராஃப் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோனுக்கு மனசுக்குள்ள இதான் உங்க ஊர்ல ரொமான்ஸா அப்படின்ட்டு அவளும் கஷ்டப்பட்டு அந்த கிராஃபை வரைவா. ஆனா அந்த கிராஃபை வரைகிறப்பே ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் வரைவா. பார்த்தா இவ வரைஞ்சு முடிச்ச கிராஃப் கடைசியா ஹார்ட் இன் ஷேப்ல வந்து நிக்கும். சோ இதைத்தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, நான் யுவானை விட ரொமான்ஸ் எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் எதுக்கு யுவான் தான் ரொமான்ஸ்ல ஹையானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இருக்கிற கடவுள் எல்லாத்துலயுமே யுவான் மட்டும் தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிப்பா. புக்ல இருக்கிறத மட்டும் படிக்காம வெளி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால மட்டும் தான் நம்ம ஹீரோயின் அப்படி மீன் பண்ணிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் அவ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்துதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமாண்டு மன ஆறுதலா இருக்கும். அதுக்கடுத்து டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு ஒரு ட்ரீம் கேச்சரை கிஃப்டா கொடுப்பானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். உடனே மாஸ்டர் நீங்க தான் இந்த உலகத்திலே இருக்க ரொமான்டிக்கான பர்சன், உங்களை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஐ லவ் யூ அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த பீச் பூரா ஓடிக்கிட்டு இருப்போம். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க இவங்க ரீசெண்டா எழுதி இந்த டெஸ்ட் பேப்பர் வந்திருக்குமா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் 80 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா எப்பயும் போலதான் அந்த குவாய் பொண்ணை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தியா என்கிட்ட எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு, நான் 80 மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவளை பத்தி இங்க பெருமையா பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதுவுமே இந்த குவாய் பொண்ணு ஒழுங்கா காதுல வாங்காம அப்படியே போன் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. நம்ம ஹீரோயினும், நான் இங்க ஒண்ணு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன், அதை கூட நீ கவனிக்காம யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பக்கத்துல போய் பாப்பாளா. பார்த்தா நம்ம குவாய் ஜெங்குக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தனையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. நீ சரியே இல்லையே, அன்னைக்கும் பாஸ்கெட் பால் மேட்ச்ல நீ ஜெங்குக்காக சேர் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப எப்ப பார்த்தாலும் படிக்கிற வேலையை விட்டுட்டு கூட நீ ஜெங்குக்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவளை கலாய்ப்பாளா. உடனே நம்ம குவாயும் அப்படி வெக்கத்துல, நீ தேவலாம் என்ன நம்ம பேசாத அப்படிங்கிற மாதிரி லைட்டா வெக்கப்படுவா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின், இங்க பாரு எனக்கு இந்த லவ்க்கு 100% ஓகேப்பா, என் ஃப்ரெண்டை நீ நல்லா பாத்துக்கிட்டாவே போதும், மித்தபடி எனக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாளா. உடனே இப்ப நம்ம குவாய்க்கு வெக்க வந்துரும். அப்படியே கிளாஸ் ரூம்ல இருந்து வெக்கப்பட்டுட்டே ஓடிடுவா. அடுத்து இப்ப இந்த டெஸ்ட் பேப்பரை போய் நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவாளா. நம்ம ஹீரோவும் அதை நல்லா புரட்டி பார்த்துட்டு, ஓகே நல்ல மார்க் தான் எடுத்திருக்க, ஆனால் என்னன்னா நீ சம்பளம் சூப்பரா தான் போடுற, பட் உனக்கு இன்னும் கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகணும், அதுக்காக நான் புதுசா ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும். உடனே நம்ம ஹீரோ, உனக்காக தான் யாரோ வந்திருக்காங்க, போய் கதவு தர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பத்தோட போய் கதவை திறந்து பாப்பாளா. இப்ப டோர் ஓபன் பண்ணனியும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தான் உள்ள வருவாங்க. என்னன்னா இவ இப்ப மேக்ஸ்ல பரவாயில்லாம தெளிவாயிட்டா, மேக்ஸை தாண்டியும் சில பேசிக்கான விஷயங்கள் உனக்கு தெரியணும், அதனாலதான் அவங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு பிசிக்ஸ் கடவுள், ஆஸ்ட்ரானமி கடவுள், இந்த மாதிரி இன்னும் 2-3 கடவுள் எல்லாம் வந்திருப்பாங்க. சோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இன்னைக்கு பூரா நம்ம மேக்ஸ் படிக்க போறதே கிடையாது, இந்த மித்த கடவுளோட சேர்ந்து நம்ம மித்த சப்ஜெக்ட் தான் படிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சோ அதனால இப்ப ஃபர்ஸ்ட் அந்த அஸ்ட்ரானமி கடவுள் தான் நம்ம ஹீரோயினை மேல கூட்டு போய் அவளுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே அடுத்து பயாலஜி கடவுள், கெமிஸ்ட்ரி கடவுள் ஒவ்வொருத்தவங்க சொல்லி கொடுத்தே போயிருவாங்களா. கடைசியா பிசிக்ஸ் கடவுள் இருப்பான். அவன் இப்ப சொல்லி கொடுக்கலான்னு போகிறப்ப திரும்பி காலிங் பெல் யாரும் அடிப்பாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம யுவான் வந்திருப்பான். ஆனா அவன் ஃபேஸ பார்த்தாவே தெரியும் அவன் ஏதோ ஒரு விஷயத்துல
எவ்வளவு அப்செட்டா இருக்கான் அப்படிங்கறது மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, நீங்க ரெண்டு ஒரு மேல போய் படிங்க அப்படிங்கிற மாதிரி பிசிக்ஸ் கடவுளையும் நம்ம ஹீரோயினையும் மேல அனுப்பிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து அப்படியே யுவான் கடுப்பாவே உள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கிறத நம்ம ஹீரோயினும் அந்த பிசிக்ஸ் கடவுளும் படிக்க போகாம அதே இடத்துல என்ன ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப யுவான் தான் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் புதுசா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீயும் அவளும் கமிட் ஆயிட்டீங்களாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாவே தான் கேட்பான். நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி தலையை குனிய போட்டுட்டே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே இப்ப யுவான் திட்ட ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நினைச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கே இந்த ரூல்ஸை பத்தி தெரியும்ல, அது தெரிஞ்சதை மீறி இருக்கியா, சரி ரூல்ஸை விடு, உன்னோட டாஸ்க் முடிஞ்ச கடுத்து என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல, நீ வாட்டுக்கு இப்ப கமிட் ஆயிருக்க, அதனால என்னென்ன பின் விளைவுகள் வரும் கூட நல்லாவே தெரியும்ல, இதுல நீ கூட ரொம்ப ஹர்ட் ஆக மாட்ட, அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டம், உன்னோட இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சோடையும் நீ அடுத்து வேற ஒரு அசைன்மெண்ட் பார்க்க போயிருவ, அதுக்கடுத்து அவளோட நிலைமை யோசித்து பாரு, அதுக்கடுத்து அவளால உன்னை மீட் பண்ணவே முடியாது, இந்த பிரேக்கப் அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் இந்த ஹியூமன்ஸால டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இவனே நம்ம ஹீரோவை அடிக்கடி ஆன் கூட வச்சு கலாய்ப்பான், இப்ப என்ன இப்படி திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இப்ப அப்படியே நம்ம ஆனை தான் காட்டுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சனியும் நம்ம ஆன் அப்படி ரொம்ப சோகமாயிருவாளா, அந்த பிசிக்ஸ் கடவுளும் சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஆன் அப்படி இப்ப அவன் கிட்ட திரும்பி, அப்ப உண்மையிலேயே எங்களோட டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிருவானா, இதெல்லாம் தெரிஞ்சும் அவன் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட்டா கோவப்படுவா. அதுக்கடுத்து இவன் கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம், நான் ஸ்ட்ரைட்டா போய் மாஸ்டர் ஷூ கிட்டே கேட்டுக்கிறேன்ட்டு இப்ப கீழே தான் இறங்கி வருவா. ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோவை திட்டுவான்னு பார்த்தா இப்ப இவன் கிட்ட வந்து, நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல எனக்கு எப்பயான்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுன்னா எப்ப வேணாலும் உங்களை வந்து பார்க்கலான்ட்டு, இப்ப நான் சொல்றேன் எனக்கு சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இனிமேல் எனக்கு மேக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ இப்படி சொன்ன கடுத்து யுவானும் சரி நம்ம ஹீரோவும் சரி ரெண்டு பேரும், நீ அவசரப்படாத, தப்பான முடிவு எடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்காம, எனக்கு டிபார்ட்மெண்ட் மாறணும், இனிமேல் எனக்கு மேக்ஸ் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்குவா. அடுத்து அப்படியே ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்களா. அவ ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த குவாய் பொண்ணு, ஆன் உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருந்த, சூப்பரால மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தல, இப்ப என்ன திடீர்னு ஃபெயில் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பா. என்னன்னா நம்ம ஹீரோயின் இப்பெல்லாம் ஒழுங்கா மேக்ஸ் படிக்கிறதே இல்ல போல, அதனால அவ மார்க்ஸ் எல்லாமே இப்ப அப்படியே பேக்வேர்ட்ஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. இவ இப்படி கேட்டனையும் நம்ம ஆன் ரொம்ப சோகமா, இல்ல இனிமேல் நான் மேக்ஸை படிக்கவே கூடாதுன்ட்டு கைவிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம குவாய் பொண்ணுக்கு, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா, இல்ல உடம்பு சரியில்லையா, என்னென்னமா உடற அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் நம்ம ஆன் எல்லாத்தையும் சொல்லுவா, எனக்கு மேக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே அவன் தான், இப்ப அவனே என் கூட இருக்க மாட்டான் அப்படின்னா இந்த மேக்ஸை நான் கைவிட வேண்டியதான், அப்ப நான் வந்துட்டு என் கூட அவன் கடைசி வரைக்கும் இருப்பானான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே குவாய் பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. நீ ஒரு பையனுக்காக உன்னோட காலேஜ் லைஃபே வேஸ்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. ஆனா நம்ம ஹீரோயினா எதையுமே காதலே வாங்கிக்க மாட்டா. அவ வாட்டுக்கு எப்பயும் போல ரொம்ப சுகமா உட்காந்துட்டே இருப்பா. அப்புறம் அந்த குவாய் பொண்ணு பாப்பா, இவ கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்ட்டு அவ கிளம்பிடுவா. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிரும். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்துருப்பாளா. அந்த இடத்துக்கு இவளை பாக்குறக்கா நம்ம ஹீரோ வந்திருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோனுக்கு இப்ப பேச இஷ்டமே இருக்காது. அதனால அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு தான் போவா. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ அவளை இழுத்து பிடிச்சு ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு உனக்கு என்னாச்சு, ஒழுங்கா கிளாஸ்ல படிக்காம இப்பெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க, மார்க் எல்லாம் ரொம்ப பேக்வேர்ட்ஸ்ல போகுது, நீ பெரிய தப்பு பண்ற ஆன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயினா அதை எதையுமே கேட்காம, எனக்கு இனிமேல் மேக்ஸ் படிக்க இஷ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப நீ கன்ஃபார்மா தான் சொல்ற, உனக்கு மேக்ஸ் மேல இஷ்டமே இல்ல தானே, என்ன பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்பான். இப்ப அப்படியே நம்ம ஆன் அழுதுகிட்டே, இல்ல எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் தான், எனக்கு உன்ன கூட ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா இப்ப நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தேன்னா அதனால உன்னோட டாஸ்க் முடிஞ்சு போயிரும், சோ நீ என்னை விட்டு போயிருவ, எனக்கு அப்படி நடக்க வேண்டாம், நான் நல்ல மார்க் எடுக்காத வரைக்கும் நீ என் கூடயே தானே இருப்ப, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாளா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோ, நீ முட்டாளே, நீ எனக்காக படிக்காத, உனக்காக படி அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை சுத்தமா கேட்கவே மாட்டா. நான் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆனது காரணமும் நீதான், எனக்கு மேக்ஸ் மேல இவ்வளவு இஷ்டம் வந்தது காரணமும் நீதான், நீ இல்லாம அந்த குட் மார்க்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், அப்படி ஒரு மார்க்கே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் அவன் மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருப்பாளா. சோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோ, அப்பனா உனக்கு இந்த டாஸ்கை முடிக்க வேண்டாம், அவ்வளவுதானே, இனி நீயே எல்லாத்தையும் தனியா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குனு இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருவான். பாவம் அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. தனியா உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பா. அதுக்கடுத்து இவான் அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்தனையும் நம்ம ஹீரோயின், நீயே சொல்லு இவன், நான் என்னோட லவ்வுக்காக தானே இதெல்லாம் பண்றேன், நான் வேற எதுவும் தப்பாவா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுகமா கேட்பாளா. இப்ப அப்படியே இவன் ஒரு மாதிரி சுகமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு நீ என்ன பண்றங்கிறது உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், நீ மட்டும் இப்ப மேக்ஸ் படிக்காம கை விட்டுட்டேன்னா அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஷூக்கு தான் பிரச்சனை, ஏன்னா அவன் இங்க வந்தது காரணமே உன்னோட பிரேயர்னால மட்டும்தான், அதனால அந்த டாஸ்க் அவன் முடிச்சே தான் ஆகணும், நீங்க ஹியூமன்ஸ் ரொம்ப ப்ரே பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனாலதான் நாங்க எர்த்துக்கே வரோம், ஆனா அப்படி வேண்டிக்கிட்ட நீங்களே அந்த சப்ஜெக்ட் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம அதை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கடுத்து நாங்க எர்த்துல இருக்கிறதுக்கு யூஸே இல்லாம போயிரும், சோ அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க எர்த்தை விட்டு மறைஞ்சு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி இவான் சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், சப்போஸ் நான் அந்த டாஸ்க் எல்லாம் கரெக்டா முடிச்சாலும் அவன் என்னை விட்டு போயிருவான் தானே,
அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம யுவன், இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன்னோட டாஸ்க முடிச்சிட்டானா அவன் உன்னை விட்டு வேற ஒரு டார்கெட்டை தான் தேடி போவான். இந்த இடத்த விட்டு மொத்தமா டிசப்பியர் ஆயிட மாட்டான். ஆனா நீ மட்டும் இப்ப அவனை கூப்பிட்ட கெடுத்து ஒழுங்கா அந்த சப்ஜெக்ட படிக்காம அந்த சப்ஜெக்ட வெறுத்து ஒதுக்குனேன்னா எங்க ரூல்ஸ் படி அவன் இந்த இடத்துல இருந்தே மொத்தமா காணா போயிருவான். ஷார்ட்டா சொல்ல போனா நீங்க ஹியூமன்ஸ் எல்லாரும் இறந்துட்டீங்கன்னா என்ன ஆவீங்க, அந்த மாதிரிதான் அடுத்து அவன் நிலைமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா இவன் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா நம்ம ஹீரோ இவகிட்ட இருந்து வேற டார்கெட்டுக்கு போயிருவான். ஆனா அந்த இடத்துல தான் இருப்பான். ஆனா இவன் மட்டும் இந்த படிப்பை கை விட்டுட்டா அவ்வளவுதான், நம்ம ஹீரோட சொல்லியே முடிஞ்சிரும். சோ இப்ப இதெல்லாம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோன் அப்படி அழுதுகிட்டு, எனக்கு அவன் சாக வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருந்தாவே போதும், அதுக்காகவே நான் அந்த மேக்ஸை நல்லா படிச்சு இந்த ஃபைனல் செமஸ்டர்ல நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க யுவான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு திடீர்னு அப்படி ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள பெயினா இருக்கிற மாதிரி இருக்குமா. என்னன்னு இப்ப அவன் ஷர்ட் பட்டனை கழட்டி பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரை பச்சை குத்தி இருப்பான்ல, அந்த பேரே ஒரு மாதிரி ஷைனிங் ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப இப்படி நடந்தனையும் நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள, அப்பனா இந்த மிஷன்ல நான் ஃபெயில் ஆக போறேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோயின் இனிமேல் நான் ஒழுங்கா நல்லா படிச்சு எப்படியான் மேக்ஸ்ல சூப்பர் மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு கேலண்டர் பாத்துக்கிட்டு இருப்பாளா. இன்னும் எக்ஸாம் வரதுக்கு கரெக்டா 13 டேஸ் தான் இருக்கு போல. இப்ப அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவ புக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் போவாளா. அங்க போனோம் நம்ம ஹீரோ, இங்க எதுக்கு வந்த, உனக்கு தான் இனிமேல் மேக்ஸ் வேணாம்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டல, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின், சாரி மாஸ்டர், இது வரைக்கும் நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான், அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இன்னையில இருந்து நான் ஒழுங்கா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ இவளை நம்ப மாட்டான். நீ இப்படிதான் சொல்லுவ, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோச்சிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா, மாஸ்டர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பேன், நீங்க அதை பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராமிஸை நம்ம ஹீரோக்காக பண்ணி கொடுப்பா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணுல கண்ணீரோட, ஃபியூச்சர்ல நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா கூட நம்ம மெமரிஸே போதும், நான் நல்லா மோட்டிவேட் ஆகி இன்னும் ஹையர் லெவலுக்கு போவேன், இந்த 13 நாள் தான் நம்ம கடைசியா மீட் பண்ணிக்க போறது, சோ எனக்கு நல்லா டீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கொண்டு வந்த புக்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பா. அடுத்து நம்ம ஆனும் ஹீரோவும் நல்லா உட்காந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா வெளியே வாக் போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ, இந்தா இன்னைக்கு நியூ இயர் ஈவ்ல, அதனால உனக்காக நான் ஸ்பெஷலா செஞ்ச கிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்கார்ஃப் நம்ம ஹீரோனுக்கு கொடுப்பான். அப்ப கரெக்டா மணி 12 சோ நியூ இயர் வந்துருச்சா, உடனே நிறைய ஃபயர் ஒர்க்ஸா வானத்துல இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் அப்படியே, வெறும் ஸ்கார்ஃப் மட்டும் ரிவார்டா கொடுக்க கூடாது நியூ இயருக்கு, மெயினா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நியூ இயர் டைம்ல வேற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பான், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பாளா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு அவ என்ன கேட்கறான்னு சொல்லி புரியாது. அதனால உடனே நம்ம ஹீரோயின் ஹிண்ட் கொடுக்குற மாதிரி நல்லா க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரி வருவாளா. இதுலயே அவ என்ன சொல்ல வரான்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்குவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணாம அப்படியே லைட்டா நகன்றுவான். பாவம், இதனால நம்ம ஆனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஆனாலும் அதை மூஞ்சில காட்டிக்காம, ரொம்ப லேட் ஆயிருச்சுல, நம்ம போய் அடுத்த சாப்டர் படிப்போம், வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அவ சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு கேஷுவலா நடந்து போயிருவா. இந்த சீன் அப்ப ஹீரோ ஏன்டா இப்படி பண்ணா, அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே, அப்படி இருந்து ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். அடுத்து இப்ப வீட்டுக்குலாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படி பெட்ல படுத்திருப்பாளா. இப்ப நம்ம ஹீரோ தெரியாதனமா ரூம்குள்ள வந்து அப்படியே மெதுவா க்ளோஸா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். இப்ப அப்படியே கிஸ் பண்ணிட்டு, சாரி அண்ட் என்னால என் லவ் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானா. இவன் இப்படி கிஸ் பண்ணது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. இவன் போனோனையும் நம்ம ஹீரோயின் அப்படி மனசுக்குள்ள, நான் உன்கிட்ட இருந்து சாரி எதிர்பார்க்கல, லவ் தான் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவன் மனசுக்குள்ள நினைச்சது நம்ம ஹீரோக்கு கேட்டுரும். அவன் உடனே மெதுவா ஐ லவ் யூ அண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதுலயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், நம்ம ஹீரோ இன்னும் நம்ம ஆன லவ் பண்ண தான் செய்யறான். ஆனா என்ன, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இப்ப அவன் இருக்கான். இப்ப அப்படியே 13 டேஸ்மே ஓடி போயிரும். அடுத்து இப்ப கரெக்டா அந்த எக்ஸாம் டேட் வந்துருமா. நம்ம ஹீரோயின் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பா. இதை வந்து நம்ம யுவானும் நம்ம ஹீரோவும் எப்பயும் போலதான் விஷுவலா அவங்க இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப யுவான் கேட்பான், ஆன் நல்லா தான் படிச்சிருக்கா, கண்டிப்பா அவன் நல்ல ஸ்கோர் எடுப்பா, நீ ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துட்டு தானே போவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல நான் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஆனை விட்டு போயிருவேன், ஏன்னா அவகிட்ட சொல்லிட்டு போற தைரியம் எனக்கு இல்ல, அவளாலையும் என்னோட பிரிவை கண்டிப்பா தாங்க முடியாது, அதனால ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லாம இங்க இருந்து மறைஞ்சு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து எக்ஸாம்லாம் முடிச்சக்கடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஆன் ஹீரோட வீட்டுல தான் இருப்பாளா. இப்ப நம்ம ஹீரோயின் நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் நல்ல மார்க் எடுத்துருவேனா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவேனா, எனக்கு ஒரே பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ தைரியம் கொடுக்குற மாதிரி, இங்க பாரு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ குவாயவே பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருவே அப்படிங்கிற மாதிரி. இப்ப எக்ஸாம் பத்தி பேசி முடிச்சிருவாங்களா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சோகமா, சரி என்னோட மிஷனை நீங்க முடிச்சக்கடுத்து உங்களுக்கு புதுசா வேற ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்கல்ல, சப்போஸ் பொண்ணா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப அக்லியா இருக்கணும், ஏன்னா எக்காரத்து கொண்டும் என்ன தவிர்த்து உங்களை யாருமே சைட் அடிக்க கூடாது மாஸ்டர் ஷூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோ, என்ன இன்னும் என்ன மாஸ்டர் ஷூனே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நான் இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட், என்ன ஹனி டார்லிங் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடு அப்படின்ட்டு அவன் ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்ணுவானா. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும், ஏன்னா இப்படி விட்டு போற நேரத்துல இவ்வளவு அன்பை கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஆன் அப்படியே நம்ம ஹீரோ மேல சாஞ்சுக்கிட்டு, சப்போஸ் ஃபியூச்சர்ல நான் உங்களை மிஸ் பண்ணேன்னா நான் எப்படி என் மனசை தேத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு எல்லா லவ்வுக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும், அதே மாதிரிதான் நம்ம லவ்வோட லவ் லாங்குவேஜ் வந்து நம்பர்ஸ் தான், ஏன்னா அந்த நம்பர்ஸ் தான் நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து கனெக்ட் பண்ண ஒரு விஷயம். சோ எப்பப்பெல்லாம் நீ என்ன மிஸ் பண்றியோ அப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு நம்பரை பாரு,
கண்டிப்பா நான் உன்னை சுத்தி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது உனக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படி லைட்டா அழுகையா வரும். இதை பார்த்த நம்ம ஹீரோ இப்ப என்ன ஆயிடுச்சுட்டு இவ்வளவு சுகமா அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனும் அதை சமாளிக்கிறேங்கிற பேர்ல இல்ல இந்த சோஃபா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதனாலதான் கண்ணுல தண்ணி வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாளா. நம்ம ஹீரோ இதோ ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு சோஃபா அன்கம்ஃபர்டபுளா இருந்தா என்ன இங்க வா என் மடியில உட்காரு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அலைக்கா தூக்கி அவன் மடி மேல உட்கார வச்சுக்குவான். நம்மளுக்கே இதை பார்க்க என்னடா இது விட்டு போற நேரத்துல இவ்வளவு லவ் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து அப்படியே ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. இப்ப ஆன் அந்த கிளாஸ்க்குள்ள என்டர் ஆன உடனே எல்லாரும் நம்ம ஆன்காக கிளாப் பண்ணுவாங்களா. என்னன்னு பார்த்தா ரிசல்ட் வந்துருச்சு போல. நம்ம ஆன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதை பார்த்து நம்ம ஆன் எவ்வளவு சந்தோஷப்படுறாளோ அதே அளவுக்கு தான் குவாய் பொண்ணு சந்தோஷப்படுவா. இப்ப உடனே அப்படியே நம்ம ஆன் குவாய் நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. நீ என்கிட்ட சும்மா விளையாட்டுத்தனமா கூட போட்டி போட்டுருக்கலாம் ஆனா அதுதான் என்னோட முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் நல்லா இங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குமா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சரி இந்த ரிசல்ட்டை பத்தி நான் போய் என்னோட ஆள் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமா ஓடுவா. அப்ப அப்படியே போற வழியில ஜெங்க பாப்பாளா. உடனே சந்தோஷத்துல ஜெங் உனக்கு ஒண்ணு தெரியுமா என் கிளாஸ்லயே இந்த வட்டம் யார் ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஜெங்கு யோசிக்காம யாரு குவாய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் அப்படி சந்தோஷத்துல இல்ல நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பாளா. ஆனா இதை கேட்டோன்னு ஜெங்கு சந்தோஷப்படாம என்னது நீ ஃபர்ஸ்டா அப்ப குவாய் செகண்டா ஐயோ அப்படா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே அப்படிங்கிற மாதிரி இங்க புலம்பிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் பாப்பா அட பாவி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கேன் அது உனக்கு பெருசா தெரியல குவாய் செகண்ட் வந்துட்டாலாமா அதுக்காக சார் ஃபீல் பண்றாரு. சரி போய் அவளை ஃபர்ஸ்ட் கன்சோல் பண்றப்பயே அப்படியே அவள் லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வேகமா அங்கிருந்து ஓடிடுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஜெங்கையும் அந்த குவாய் பொண்ணையும் தான் காட்டுவாங்களா. அவங்க ரெண்டும் அப்படி நடந்துகிட்டே பேசிட்டு வருவாங்க. அப்ப குவாய் கேப்பா நீ ஆன பாத்தியா அவ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவ உன்கிட்ட சொன்னாளா அப்படிங்கிற மாதிரி இவன் கேப்பா. அதுக்கு நம்ம ஜெங் அப்படியே அவ கடைசியா இந்த பொண்ணு கிட்ட கன்ஃபஸ் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி வேற சேர்த்து சொல்லிட்டு போயிருப்பாளா. அதையும் இப்ப அப்படி யோசித்து பார்த்துட்டு நடந்து போய்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து நீ குவாய் அப்படியே என்ன திடீர்னு ஒரு மாதிரி திங்கிங்க்கு போயிட்ட இன்னும் நீ ஆன மறக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பாளா. அதுக்கு நம்ம ஜெங் இப்ப அப்படியே சேச்சே ஆன பத்திலாம் பெருசா யோசிக்கல ஏன்னா எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு என்னோட லவ் ஆஃப் லைஃப் அவ இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. உடனே குவாய் பொண்ணு அப்பனா உன்னோட லவ் ஆஃப் லைஃப் யாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்பா. அதுக்கு உடனே ஜெங் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு வேற யாரு நீதான் அப்படிங்கிற மாதிரி இதே இடத்துல அவன் நம்ம குவாய்க்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இதை கண்டிப்பா நம்ம குவாய் ரிஜெக்ட் பண்ண போறதே கிடையாது. அவளும் அதே இடத்துல அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஆனை தான் காட்டுவாங்க. அவ ரொம்ப சந்தோஷமா அந்த ரிசல்ட் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாளா. அங்க நம்ம ஹீரோ கூப்பிட்டு பாப்பா. நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்படியே ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணி பாப்பாளா. எங்கேயுமே அவன் இருக்க மாட்டான். என்னன்னா நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டானே ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு. அவன் சொன்ன மாதிரியே கிளம்பிட்டான் போல. இப்ப இதை வந்து நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டா. சரி அவன் இங்க இருந்து போயிட்டான் போல. ஆனா அட்லீஸ்ட் என்னோட ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு போயிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கேன் சூ அதை கூட என்னால உன்கிட்ட ப்ராப்பரா சொல்ல முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்ப அவன் அப்படி ஹெவன்ல இருப்பானா. அவன் கையில நம்ம ஹீரோனோட கார்டு இருக்கும். அதுல எஃப்னு போட்டிருக்கும்ல இப்ப அதுல எஸ்ங்கிற சிம்பிள் போட்டிருக்கும். என்னன்னா இந்த மிஷன் வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல இண்டிகேட் பண்ணிருக்கும். இப்ப அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குவாங்க மாஸ்டர் ஷூ உங்களோட அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு அதுல நீங்க சக்சஸாவும் ஆயிட்டீங்க இப்போ உங்க கையில இருக்க கார்டை நீங்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குமா. ஆனா நம்ம ஹீரோவால அவ்வளவு ஈஸியா அந்த கார்டை கைவிடவே முடியாது. அது ஒரு மாதிரி கஷ்டத்துல அழுகிற மாதிரி போயிருவான். இன்னொரு பக்கம் இவானு சொல்லுவான் டே அந்த கார்டை விடுடா அவ்வளவுதான் உன்னோட மிஷன் முடிஞ்சிருச்சு இனி அதை பிடிச்சு என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே மனசுல ஃபுல் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கார்டை அப்படியே பறக்க விட்டுருவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு அவன் இதயமே நொறுங்குற மாதிரி இருக்குமா. உடனே இப்ப யுவான் கிட்டதான் காதல் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னியே அதுல இவ்வளவு பெயின் இருக்குன்ட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யுவானை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம யுவானுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. நம்ம ஹீரோக்கு இந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி புதுசா இருக்குமா. உடனே இப்ப நம்ம ஹீரோ என்னால இதுக்கு மேல முடியாது நான் என்னோட லவ்வ தேடியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யுவான் ஒரு பக்கம் திட்டுவான் டே முட்டாள்தனமா எதுவும் முடிவெடுத்துறாதரா அப்படின்ட்டு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவன் நெஞ்சு மேல வச்சிருந்த கையை எடுப்பானா பார்த்தா அந்த இடமே பூரா ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இவன் நெஞ்சு கிட்ட தானே நம்ம ஹீரோனோட பேரை பச்சை குத்தி இருந்தான். இவனால அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஹீரோயினை மறக்க முடியாது. சோ அந்த பெயின்னால வந்த ரத்தம் தான் இது. சோ இதுலயே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுவான் நான் இனிமேல் ஹெவன்ல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நான் ஆளை தேடி எர்த்துக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைய ஆரம்பிச்சிருவான். இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே பீச்ல வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாளா. என்னன்னு பார்த்தா அதே இடத்துலதான் நம்ம ஹீரோவும் இருப்பான். அப்படியே ஆனு அவன் கிட்ட வேகமா ஓடி போய் மாஸ்டர் நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா. அட் லாஸ்ட் நீங்க என்கிட்ட எப்படியோ வந்துட்டீங்க நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ வாட்டுக்கு விடாம பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும் அது தெரிஞ்சனாலதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் இப்போ உன்னை பாத்துட்டேன் இதே சந்தோஷத்தோடயே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோன் ரொம்ப அழுவா தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க மாஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ கடைசி அவளை பார்த்த சந்தோஷத்தோடயே அப்படியே காத்துல மறைஞ்சு போயிருவான். நம்மளுக்கே பார்க்க என்னடா இது இவன் ஹீரோயின் கூட வந்து சேர்ந்துருவான்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப டக்குன்ட்டு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு போல. அவ நம்ம ஹீரோவை போய் பீச்ல மீட் பண்ண மாதிரி கனவு கண்டிருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் கடைசியா வந்தது மட்டும் கனவா இல்ல இவ்வளவு நேரம் நடந்தது பூராவே கனவா மாஸ்டர் ஷூன்னு ஒருத்தவர் இருக்காரா இல்லையா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி
மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோட எந்திரிப்பா. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருப்பா. அந்த சீனுக்கு திரும்பி வந்துருவோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா இது இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதே கன்ஃபியூஷனோடயே நம்ம நடந்து போய்கிட்டு இருப்பாளா. அப்போ லைப்ரரியில யாரும் அவளை கூப்பிடுவாங்க. ஆன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிப்பான். ஆனா அவன் ஆளே ரொம்ப வித்தியாசமா இருப்பான். அவன் ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறி போயிருக்கும். நம்ம ஹீரோயின் எப்படி சந்தோஷமா மாஸ்டர் ஷூ நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனே அந்த பையன் என்னது மாஸ்டர் ஷூவா, ஆன் என்ன மறந்துட்டியா, நம்ம ரெண்டு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சோம், நான் உன்னோட சீனியர் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னா ஸ்டார்டிங் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஒரு சீனியரை பத்தி சொல்லியிருப்பா ஞாபகம் இருக்கா, அவனுக்காக இந்த காலேஜ்க்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த சீனியர் தான் இவன். அதே மாதிரி நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பாக்குறப்ப இவரை பார்க்க நம்ம சீனியர் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பா. சோ இங்க லைப்ரரியில இருக்கிறது மாஸ்டர் ஷூ இல்ல அவளோட சீனியர் தான் அப்படின்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் மூஞ்சு அப்படியே திரும்பி சோகத்துக்கு உள்ளாயிரும். ஆனால் நம்ம ஹீரோயின் அவளோட ஹோப்பை விடாம அந்த சீனியர் கிட்ட போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஒரு வருஷமா நீங்க தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தீங்க, உங்களால மட்டும்தான் என்னோட டாப் பிளேஸ்க்கு வர முடியும், அது மட்டும் இல்லாம என்னோட பாய் ஃப்ரெண்டா வேற இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ இப்படி சொன்னனையும் அந்த சீனியருக்கு என்ன சொல்றதுன்னே புரியாது. நீ வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆமா நான் தப்பான ஆள்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா போவாளா. இப்ப டக்குன்ட்டு அந்த சீனியருக்குள்ள ஏதோ ஒரு புதுவிதமான எனர்ஜி உள்ள வந்த மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே அந்த சீனியர் நம்ம ஆனை திரும்பி கூப்பிட்டு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனங்கிறது இப்ப எனக்கு புரியுது, உனக்கு ஒரு நீளமான கனவு வந்திருக்குமே, அந்த கனவோட மெயின் ஹீரோவே நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கிட்ட நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுவா. ஓகே இப்ப நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மாஸ்டர் ஷூ அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம ஹீரோ ஹெவன்ல இருக்க அவனோட ஸ்பிரிட்ட இப்போ இந்த சீனியர் உடம்புக்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டான். சோ இனிமேல் இவன் சீனியரே கிடையாது, இவன் இனிமேல இருந்து மாஸ்டர் ஷூ தான். சோ இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி. மாஸ்டர் ஒரு வழியா நீங்க திரும்பி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பா. இதுக்கு நம்ம ஹீரோவும் இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுப்பான். சோ இதே இடத்துல அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இவங்க ஸ்டோரி இங்க முடியுது. சோ ஓகே गाइस, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இதே மாதிரி ஏதாண்டு ஒரு சப்ஜெக்ட் கடவுள் உங்க கூட இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன சப்ஜெக்டா இருக்கும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே गाइस, வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.